ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தாங்க சூப்பரான டம்ளர் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயி இல்லைன்னா குக்கர் இருந்தால் போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த கேக்கு, கோதுமை மாவு கேக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா நெய்ஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நெய்ஸாக பொடிச்சிருக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஆப்பசோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச ஜீனியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று போல் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ இதில் காய்ச்சின ஆறின பால் ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விடலாம், கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாங்க. இப்போது அடுத்ததாக நான் இதில் 1 ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கூடவே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விடலாங்க. இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க, அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது டம்ளரில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுறலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு சேர்த்தாச்சுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கோதுமை மாவை இதில் டம்ளரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டம்ளர் வர்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக சேர்க்காதுங்க. 3/4 டம்ளர் வந்தால் தான், ஊற்றினா தான் நம்ம கேக்கு வேகும் போது நல்லா உப்பி வரும். இப்போ எல்லாத்துலேயும் கோதுமை மாவு சேர்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேங்க, அதுலேயும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதில் இந்த மாதிரி ரிங் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சூடுபடுத்திக்கலாங்க. கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ அதில் மேலே ஒரு பிளேட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கேக் மாவை இதில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு மூடி வச்சலாம். 20லேருந்து 25 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்குங்க. ஒரு 25 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் வேகலைங்க, இந்த பவுலில் உள்ளது மட்டும் சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். இப்போ அந்த கேக்கும் நல்லா டம்ளர் உள்ள கேக்கும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் பிய்யாமல் வருங்க, பிஞ்சு போகாமல் இருக்கும் கேக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிளேட்டுக்கு மாட்டணும். இப்போ பாருங்கள், நம்ம தட்டின உடனே எவ்வளோ ஈஸியாக அழகாக எடுக்க வருது பாருங்கள். நம்ம முட்டை, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கலாங்க, மைக்ரோவேவ் எதுவுமே யூஸ் பண்ணலாம். சூப்பரான பாருங்கள் கோதுமை மாவு டம்ளர் கேக் பஞ்சு போல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் குக்கர்லேயும் கூட செய்யலாம். நான் கடாயில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். நல்லா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் சீக்கிரமே செஞ்சிடலாங்க, அவ்வளோ டைம் இழுக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான கோதுமை மாவு
டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.